சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சவர் நிலைமைப்பும் குறித்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நன்றி தான் சொல்ல முடியும். நான் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது ஏன்னா பஞ்சமி நில பிரச்சனைங்கிறது முதல்ல என் வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை அது. நான் அதுக்கான தரவுகளோடு வந்தேன். ஏன்னா டேட் வாரியா என்ன நிலைகளெல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை இன்று வெளி உலகுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்தேன். வருகிற போது என் தம்பி அர்ஜுன் பாஸ்கர் சொன்னா, என்ன நீங்கதான் கூட்டத்துல ஏதோ தகராறு வருமாமே நீ பேசும்போது, ஈரோடு கூட்டத்தில் இருந்து அண்ணன் சீமானோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழர்கள் அடங்காதவன் செந்தமிழன் சீமான், பறையர்கள் அடங்காதவன், பறையர்களில் அடங்காதவன் இந்த மூர்த்தி. இந்த மூர்த்தி இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாதுகாப்பை நானே உறுதி செய்து கொள்வேன். கூடுதலாக இன்னும் இந்த பறையர் சமூகத்தில் சில இளைஞர்கள் பறையர் இனங்களோடு இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த மூர்த்தி உயிரோடு இருக்கிறேன். நான் போலீஸ் எல்லாம் நம்ப மாட்டேன். மேலவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போனேன். தென்மண்டல டிஐஜி பொன்னின்னு நினைக்கிறேன், அவங்க தலைமையில ஒரு பெரும் போலீஸ் படை என்னை அழைத்து கொண்டு மேலவர்களுக்கு போகிறது. அதாவது எல்லாரும் ஒரு டைம்ல அஞ்சலி செலுத்துவாங்க. நான் முதலாக அஞ்சலி செலுத்த வேண்டும். அதில் நான் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், ஒரு சமூகத்திலே ஒருவர் இருக்கிறார், அவருடைய மனைவிக்கு இந்த அரசாங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்பி சீட்டு கொடுத்து இணையமைச்சராக்கிறார். எங்கள் சமூகத்தில் ரோட்ல ஒரு 7 பேர் செத்தான், உன் புருஷன் ரோட்ல தானே செத்தான், நீ சாலை பணியாளர் வேலை செய்யுமா அப்படின்னு ரோட்லயே நிக்க வச்சா கருணாநிதி. இந்த உண்மை எனக்கு லேட்டா தெரிஞ்சது. நான் போனேன். அப்போ தென்மண்டல டிஐஜி தலைமையில என்னை அழைத்துக் கொண்டு ஒரு பெரும் படை போகுது. அந்த படை சொல்லுது, வேண்டாங்க திரும்பி போயிடுங்க. கொஞ்சம் பேர் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, ஒரு 50 பேரு, வேண்டாங்க. ஒரே சமூகத்துக்குள்ள ஒருத்தனை கூட்டும் போய் உன்னால பாதுகாப்பா கூட்டு வர முடியாத அதிகாரிகள் எங்களுக்கு சொல்லுவாங்க, வேண்டாங்க. இல்லங்க நான் போய் தாங்க தீருவேன், நான் பாத்துக்கிறேன் என் பாதுகாப்பா. இல்ல இல்லன்னு சொல்லி அப்புறம் நீங்க மீறி போனா உன்னை கைது செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் போனா அப்புறம் கூட வரவங்களா எத்தனை கல்யாணத்தை உட்கார வச்சு சோதனை வாங்கி கொடுத்து திருப்பி எதுக்கு அரசாங்கத்துக்கு செலவு வைக்கணும், ஏன்னா நம்ம ஸ்டாலினுக்கு நம்ம செலவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி வந்துட்டோம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும். மறுநாள் காலை நான் இந்த மூர்த்தி பறையர் கக்கன் அவர்களின் பேரன் சரஸ்குமார் ரெண்டே பேர் ஒரு இனோவா கார், ஒரு ஓட்டுநர், நேராக மதுரையிலிருந்து வண்டி நேரம் மேலவளவு போச்சு. போய் அந்த மேலவளவு முருகேசன் அவர்கள் அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் இருக்காது நான் வரேன். டிஎஸ்பி போன் பண்றாரு, எங்க பாத்துக்கிறீங்க சரசுக்கு, எங்க பாத்துக்கிறீங்க, என்ன வேலை செய்றீங்க தெரியுதா, எதனால ஆச்சுன்னா யாரு பதில் சொல்லுது, யாரும் பதில் சொல்லலாம். நேற்று நீங்க போலீஸ் என்ன பதில் சொன்னீங்களோ அந்த பதிலே சொல்லுங்க, எங்க பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ணன் பல சிறைக்கு போயிருப்பாரு. நான் பார்க்காத சிறை இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர்ல இந்த காலத்தில் சிறைக்குள்ள செல்லுல அடிச்சிட்டாங்கன்னா ஒரு பல்லா தருவோம், ஒரு சட்டி, சின்ன சட்டி. என் வீட்டுல கக்கூஸ் எப்படி தெரியுமா இருக்கும். நான் ஒரு காவல்துறை அதிகாரியின் மகன். என் தாத்தா அந்த காலத்துல 5வது படிச்ச ஒரு காரணிங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, எனக்கு மட்டும் பறையர் உணர்வு இருக்கு, ஆனா இந்த பையனுக்கு பறையர் முறைன்னு சொல்லி தெரியலான்னு தெரியலையே, நல்லா தானே வளர்த்தேன், நல்லா சொகுசா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அப்பேற்பட்டனா கோயம்புத்தூர் சிறை லாக்கப் 6 மணிக்கு உள்ள பூட்டிட்டான்னா 1க்கு வந்தாலும் சரி 2க்கு வந்தாலும் சரி அந்த பல்லாவில தான் போகணும். ஒரு ரூம்ல ஒரு 7 பேர் இருப்போம். இதெல்லாம் கடந்து தாண்டா வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிரபல கராத்தே வீரர் ஒருவர் பாவம் மரணப்படுத்தி இருக்கிறார். ஒரு பிரச்சனை வந்தது.
எல்லா டிவியிலும் ஏர்போர்ட் மூர்த்தியை வலை வீசுகிறோம், ஏர்போர்ட் மூர்த்தி தேடப்படுகிறார் அப்படின்னா, என்னடா தேடுறீங்க, நான் இங்கதானே இருக்கிறேன். அன்னைக்கு தாத்தாவோட பிறந்த நாள், எல்லாம் சுத்தி அன்னைக்கு வெட்டாமலை சீனிவாசன் மணிமண்டபத்திற்கு வருபவர்களுக்கு எல்லாம் மாட்டுக்கறி தரப்படும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தேன். போலீஸ் சுத்தி ஒரு 50 பேர் என்னையே சுத்தி சுத்தி நிக்கிறாங்க. நான் திரும்பி வீட்டுக்கு வருகிற போது எனக்கு ஒரு போன் வந்து, எப்ப அவங்க சன் டிவில தேடுறாங்க, அவங்க நீ எங்கப்பா இருக்கிற, போலீஸ் கூட தானே இவ்வளவு நேரம் இருந்தேன். அப்படி யார் என்ன தேடுறதுன்னா, இல்ல சன் டிவி நியூஸ் பாரு, எல்லா டிவிலும் ஓடுது, எம்என் நடராஜனை கைது பண்ணிட்டாங்க, ஏர்போர்ட் மூர்த்தி வலை வீசி தேடுறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்னன்னா, 10 பெல்ட் கராத்தே பெல்ட் என்னென்னமோ செய்வார். ஏர்போர்ட் மூர்த்தி என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போனா, என்னை தாக்கினார் என்பதுதான் புகார். என்ன கேட்டான், ஏய் அவன் 10 பெல்ட் பிளாக் பெல்ட்ன்றான், அதுங்கிறான் இதுங்கிறான், என்னடா இது? இல்லைன்னு தோட, அவங்கெல்லாம் ஸ்டேஜ், கேமரா, ரெஃப்ரி இதெல்லாம் வச்சுதான் சண்டை போடுவாங்க. நாங்க அப்படி இல்லை, நாங்க அதனால நாங்க எப்பவுமே எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொன்னேன். இதை ஏன் சொல்கிறேன் சொன்னா, இத்தனை கூட்டங்கள் அண்ணன் சீமானும் ஏர்போர்ட் மூர்த்தியும் பேசி ஒருத்த கூட ஒரு கல்லறியில ஒரு முட்டை எறியில ஒரு 4 பேர் தோஷம் பண்ணலன்னா இன்னமும் நாங்க சரியா பேசுறோம்னு அர்த்தம். விஷயத்துக்கு வர இப்போ ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சீமான் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டம் கூட்டினால் என்ன பிரச்சனை? நாம் தமிழர் மட்டும் கேட்டா பிரச்சனை இல்லை. மூர்த்தி பறையறை சார்பா எங்களை கணக்கெடுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அண்ணன் திருமாரஞ்சி அவர் சமூகத்தின் சார்பா கேட்டா பரவாயில்ல. இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம நாடார் பேரவை இவங்க எல்லாம் தனித்தனியா கேட்டா கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு பிரச்சனையே இல்லை. இவர்கள் எல்லோரையும் கூட்டி வைத்து மருத்துவர் கேட்கிறார், அன்புமணி மருத்துவர் அன்புமணி கேட்கிறார், வட தமிழகத்துல 2 பெரும் சாதிகள், ஒன்று பறையர், இன்னொன்று வன்னியர். பறையர் சமூகத்துல இருந்த மூர்த்தியர் என்னடா என்ன மருத்துவர் வன்னியர் சமூகம் கேட்குது, என்ன கொஞ்சம் என்னங்க 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 எண்ணத்துல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அதுதான் இந்த கூட்டத்துக்கான சிக்கல். அவங்க நடத்துறா தனித்தனியா நீ கேட்டுக்கோ, ஒன்னா மட்டும் சேர்ந்து நின்று கேட்டுறாங்க. ஏன்னா நீ ஒன்னா இருக்க கூடாதுன்னுதான் நானே இங்க இருக்கிறேன். நீ எல்லாம் ஒன்னா இருக்கா? ரொம்ப தூரம் இல்லை, இதோ இருக்கிறது ஓம்போது. இந்த பஞ்சமி விஷயம்ங்கிறது இன்றைக்கு என் தங்கையும் கணவரும் என் அண்ணனும் எங்க கையில அண்ணன் மாலை போட்டாரா, அது பக்கத்துல ஒரு ரைஸ் மில், அந்த ரைஸ் மில்ல 7 இருக்கலாம் 2 பேரும். அப்ப அன்றைக்கு என் அத்தை மகன் அவரு, அதாவது இந்த பஞ்சமி நில விவகாரத்தை கையில எடுத்து போராடி கொடுத்த தீபக் சக்கரவர்த்தியின் தம்பி அவர். 2 பேரும் வெறும் நெட்டியோட ஏற விழுந்துருக்கான். ஒருத்தன் ஒரு 25 ஏக்கர் வாங்கியதா சொல்லி வரப்பு போட்டுனே வரான். அந்த முண்டம் அவன் மாமல்லபுர பள்ளியில ஒரு ஓவிய ஆசிரியர், அவன் திமுக, அவன் ஒரு புரோக்கர். மன்னிக்கணும், புரோக்கர்னா நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, லேண்ட் புரோக்கர். எல்லாமே வில்லங்கமா இருக்கு. லேண்ட் புரோக்கர் அவன் ஒண்ணு என்னுடைய அத்தா பிள்ளையும் எங்க அண்ணனோட முழுதுட்டு போனவர் நைட்ல போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல, பகல்லையே வரக்கு போடுறான். இவன் 2 பேரும் நான் கையில ஊந்துக்கிறேன், ஏன் கையில் நீ வரக்கு போற யாரா நீ? அவங்க நான் இந்த மாதிரி திமுக, நீ எந்த காவான்னு அடி பிச்சு எடுத்துறாங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்க சும்மா அரைக்கறி உருக்கி மாட்டிக்கிறதுன்றவங்கலாம் இல்லை. எங்க தாத்தாவுக்கு 5 இறந்தவங்க. அப்படியே வீட்டு வாசல்ல ஒரு பெரிய குழி இருக்குமா, பெரிய அடுப்பு இருக்குமா, அணையா விளக்காய் அது மாட்டுக்கறி வெந்து கொண்டே இருக்குமா. அப்ப பரம்பரை நாங்க வச்சாலும் வெளுத்தா 2 பேரையும்
அந்த வாத்தியார். உடனே ஜெகதீசன் ஒரு எஸ்ஐ அன்னைக்கு மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் இருந்தவர், 2 பேரையும் கூட்டும் போய், அப்புறம் இவன் பைக் எடுத்துன்னு போய் கம்மியாக கொடுத்தா 2 பேரையும் கூட்டும் போய் ஜட்டி கூட அவுத்துட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. என்ன இது, நம்ம தாத்தா இல்லைண்டு நம்ம உணர்ந்து இருக்கிறோம். எவ்வளவு ஒருத்தன் வந்து அமலாண்டுங்கிறான், மார்வாடிங்கிறான். என்னன்னு அன்னைக்கு தான் இந்த விவகாரத்தை தோண்டி எடுக்கிறோம். ஏன்னா நம்ம தாத்தா இந்த பக்கம் 40 ஏக்கர் வச்சிருந்த அது இதுன்னு வர 5ஆம் கிளாஸ் படிச்ச மனுஷன் எங்கடான அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் தேடி பார்க்கிற போதுதான் காரணியில கிட்டத்தட்ட 633 ஏக்கர் நிலங்கள், பஞ்சம் நிலங்கள் வேற ஒருத்தன் பேர்ல மாற்றப்பட்டது. சரி, அது குறித்தான விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் தான் அந்த 94 அக்டோபர் அந்த 4ஆம் நாள் நினைக்கிறேன் ஒரு பஞ்சமி நிலைமைக்கு போராட்டம்னு, ஏழூர் போராட்டம்னு காரணியில நடத்தப்பட்டது. அது யாருன்னா எங்க மாமா கருப்பனையர், ஜெயகரன் ஜோசப் போன்ற கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாம் 2 நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏழூர் போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஏழூர் போராட்டத்தில் ஒரு 4.5 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது. சரி, நிலத்தை மீட்டிட்டோம், ஒரு பயணம் வரமாட்டான்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 6 மணிக்கு காவல்துறை அந்த அரபாடு மண்ணோடு வண்டியில கொண்டாந்து அம்பேத்கர் சிலை முன்னாடி நிறுத்தி அந்த சிலையை உடைத்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ கொண்டு போனோடனே அது பெரிய பிரச்சனை ஆகுது. ஏன்னா நாங்க அம்பேத்கர் எங்களுக்கு உயிரில்ல. அதனால அப்போ ஆகஸ்ட் 10 அந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போய், ஐயா அந்த உடச்சி எடுத்துன்னு அந்த அம்பேத்கர் சிலை, அந்த சிலையை கொடுங்க, எங்க நிலத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு பெருந்திரள் கூட்டம் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் நின்றுது. அன்றைக்கு கலெக்டராக இருந்தவர், துணை கலெக்டராக இருந்தவர் சிவதாஸ் மீனா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டியல் சங்கத்தை சார்ந்த கலெக்டர் தான் இன்னைக்கு அங்க இருக்கிறார். அவருக்கு தமிழ் தெரியல. போன எங்காலுக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியல. இவங்க அவங்க ஒண்ணு சொல்ல, இவங்க ஒண்ணு சொல்ல, பிரச்சனையாகி தள்ளுமுள்ளாகி துப்பாக்கி சூடு ஏற்பட்டது. 2 பேர் இறந்தாங்க. ஜான் தாமஸ், ஏழுமலை, 2 தியாகிகள் அந்த வண்டியில உயிரை விட்டு இறந்தாங்க துப்பாக்கி சூடு. அதுக்கப்புறம் மூர்த்தி என்ன 1994-95 வாக்குல ஒரு மிகப்பெரிய பேரணியை கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் சென்னையில கலந்து கொண்டு சென்னையை முழுக்கிறார் எங்கள் பூவை மூர்த்தியார். அதுக்கப்புறம் இந்த பஞ்சமில்ல விஷயம் அங்கொன்னுமா இங்கொன்னுமா எரிந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு இந்த மனுஷன் வந்து இந்த நாடு நல்லா இருக்கு, சீமான் புரியலையா என்னன்னு தெரியல. இந்த ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடக்கூடாதா? ஏன் என்ன போன ஜென்மத்துல ஏதாவது பகையா? ஏதாவது சொல்லுங்க. பகை இருக்கோ? ஏதாவது திருச்செந்தூர்ல போய் ஏதாவது ஒரு யாகத்தை பண்ணி ஒரு பரிகாரத்தை வேணா பண்ணி விட்டுருவோமா? எதுக்கு பாவம் அவரே உடம்பு சரியில்லாம இருக்கிறான்றாரு. அந்த மனுஷனை இந்த மாதிரி தூங்க விடாம பண்ணா நல்லா இருப்பாரா? செஞ்சது நல்லா இருக்குதாரு. எனவே இப்படி பூவை மூர்த்தியாக பிறகு இந்த பிரச்சனையை யார் கையில் எடுத்தது என்று சொன்னால் செந்தமன் சீமான் எடுக்கிறார். நாங்கள் இங்கிருந்து பாபர் மசூதி கட்டுறதுக்கு போவோம் ட்ரெயின்ல. டிசம்பர் 6 என்னது அம்பேத்கர் நினைவு நாள், அப்புறம் ஏதோ இஸ்லாமியர் சம்பந்தப்பட்டது ஒரு நாள், அதை கூட கொடுத்துட்டோம். இங்கிருந்து போவோம். பாய்மார்களுக்கு நாங்க கோயில் கட்டி தரோம். இங்க 633 ஏக்கர் 12 லட்சம் ஏக்கர் வந்து இந்த நாட்டில் கிடக்குது. அதை கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. போறோம் மசூதியை கட்டுறதுக்கு. இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்த போது ஒரு பழைய சமூக மக்களின் ஒரு ஆதி தமிழர்கள் விஷயத்தை மீதி தமிழர்களை வைத்து பேச வச்சார் தெரியுமா? அதுதான் இங்க சிக்கல். எங்களுக்கு நாங்கள் கேட்கலாம், நாங்கள் அழலாம், நாங்கள் நெருப்பிலே தீயிட்டு எங்களை கொளுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த பஞ்சம் நிலத்தை மீட்டி அரசே கொடு அப்படின்னு எந்த ஊர்த்தல் தமிழர்களும் சொல்லிவிடக் கூடாது. ஒரு பறையனுக்காக, ஒரு ஆதி தமிழருக்காக தமிழகத்தில் இருக்கிற மற்ற தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று நிற்குது இல்ல. வரலாற்றில் எங்கேயாவது காட்டுங்க. இல்ல இந்தியாவுல ஒரு பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைக்காக பட்டியல் சமூகத்தோடு அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக மற்ற சமூகங்கள் போராடி இருக்கிறது.
அப்படின்னு ஒரே ஒரு சான்றை காட்டு. அண்ணன் சீமனை 4 பேர் விட்டுற சொல்லல, ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டாரு போதுங்க. ஆக இப்ப இந்த பிரச்சனை வருமா வராதா? இன்றைக்கு பஞ்சமி நிலங்களை எடுங்க அப்படின்னு மூர்த்தி பறையர் கூட அண்ணெல்லாம் திருமாரா அண்ணெல்லாம் உட்கார்ந்து பேசி நாங்க கூட பெரிய ரீசர்ச் அப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா சினிமாவெல்லாம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படித்தான் பொழுது பார்த்தா எங்களை மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க பொழுது. நாங்கத்தான் ஏதோ ஆதி தமிழரு அந்த தமிழரு ஏதோ நொந்து போனோம் எங்களை இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது என்று சொன்னா தமிழகத்தில் இருக்க எல்லா தமிழையும் தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழராக இருப்பார்களா அப்படி மட்டும் பாருங்க. ஏன் செஞ்சவன் சீமானுக்கு இந்த ஆதி தமிழர்களுக்கு எடுத்து கொடுக்கணும்? இதுல இருக்கிற எல்லா தமிழரையும் சேர்க்கணும். என்ன பண்ணுது? என் ரத்தம் துடிக்கிறது. அந்த ரத்தம் இதை அமுக்க பார்க்கிறது. அதனால இந்த மாதிரியான இடையூறுகள் இருக்கதான் செய்யும். நீங்க இப்படி போய் வேற ஸ்ட்ரைட் போய் லெப்ட் எடுத்தீங்கன்னா ஒயின் சாப்பிடுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆச்சுன்னு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஒரே ஒரு 1000 ரூபாய் அதிகமா இருந்தா அண்ணனை இதோட ஒயின் ஷாப் கூட்டமே போடாதீங்க அப்படின்னு சொல்லிருந்தான். ஆனா நீ அங்க கொஞ்சம் வியாபாரத்தை ஏற்றிருந்தீங்கன்னா அண்ணனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. பரவாயில்ல, டாஸ்மாக் வியாபாரத்தை சீமான் ஏற்றுகிறார், நம்முடைய வருமானத்தை சீமான் ஏற்றுகிறார் அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்களாம் இப்படி இருந்தீங்கன்னா இப்படி நான் அண்ணனோட கேட்டேன், சைஸா போட்டு பார்ப்போம். என்ன கூட்டத்தை எப்படின்னா 10 மணிக்கு முடிப்பீங்களா 9:30 முடிப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் அப்பா எழுந்து பரம்பார் சீக்கிரம் முடியல 9 ஆயிடுச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் உள்ளவா? அண்ணன் நான் 10 மணிக்கு தானே முடிப்பேன். 10 தானே? ஆமா நான் 10க்கு தானே முடிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்படி நீங்க அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலன்னா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும்? என்ன நியாயம் இது? அதான் இன்னைக்கு இந்த பண்டிகை விஷயம் அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்றேன், இந்த 12 லட்சம் ஏக்கர் கலெக்டர் கொடுத்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப சீமான் இந்த போராட்டத்தை எடுத்த உடனே பேசணும். ஆமா ஆமா சீமான் பெரிய இந்த போராட்டத்தை எடுத்த உடனே மறுநாள் இந்த நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படி கொடுத்துட போகுது அப்படின்னு சொல்றான். கொடுக்க இந்த போராட்டத்தை வெற்றி எதில் தெரியுமா இருக்கு? திரும்ப திரும்ப எங்க நிலத்தை நாங்க எழுதி கூட வேண்டாம், எங்களுக்காக தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்காக தமிழகத்தில் இருக்கிற சக தமிழர்கள் எனக்காக தோல் கொடுக்கிறாங்க. நிலமா மரியாதை நாங்க பிரிச்சு கொண்டாங்க. பிரிக்கின்ற காலம் வரும். அப்போ கன்சனான் சொன்னாரு, சாதிகளாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம் சொன்னாரு. அப்போ தமிழர் நிலத்தை தமிழகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் தமிழர்கள் பிரிச்சுக் கொள்வோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உரிய பங்கும் 1% அதுக்கு கீழையா அண்ணன் சொல்லுங்க 1% கொடுப்போம். என்னமோ தெரிஞ்ச தேவையாமையோ நம்ம தமிழ்நாட்டை என்னவோ பண்ணிட்டு வச்சாங்கல்ல, ஒரு 1% இடஒதுக்கீடு கொடுப்போங்க. கன்சனா 100% கொடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி உனக்கும் நாங்கள் இடஒதுக்கீடை வாங்கி தருவதற்கு அன்போடு காத்திருக்கிறோம் நண்பா, அன்போடு காத்திருக்கிறோம். ஆனா இது சரி பஞ்சம் மாதிரி எந்த பிரச்சனை சரி இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற தமிழர்களே இதோட விட்டக்கூடாது. தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகள் வருகிற போது எங்கள் அண்ணன்மார்களை கூப்பிட வேண்டும். ஏன்னா எங்க அண்ணன்மார்கள் கொஞ்சம் மோசமானவங்களுக்கு அப்படின்னு நான் தான் நினைச்சிருந்தேன். அப்புறம் முதல்ல நம்ம மருத்துவர்கள் கூட்டத்துல உட்கார்ந்து பேசும்போதுதான் என்ன ஒருத்தர் இந்த செல்வகுமார் அண்ணன் ஒருத்தருக்கு இந்த வேங்க வழி பிரச்சனை இல்லை நான் ஏதோ சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையா இருந்தது. அப்புறம் இந்த கூட்டத்தை உட்காந்து பார்த்தா என்ன அண்ணன் அண்ணன் பேசுறாரு,
நம்ம தான் தப்பா நினைச்சிருந்தோமோ. அந்த மாதிரிதான் இன்னைக்கு பல சமூக தலைவர்களை நாங்க வேற்றுமையா தான் நினைச்சிருந்தோம். இதை நினைக்க வச்சான். அப்படி இல்லப்பா, எல்லாரும் ஒண்ணுதாமான அண்ணன் சீமான், அன்புமணி போன்றவர்கள் இன்னைக்கு நிறுத்திட்டாங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு அது என்ன சொல்றாங்க, ஏங்க எங்க கிட்ட இல்லைங்க அதிகாரம், ஏன் இல்ல, இல்லைங்க அது செல்லாதுங்க. செல்லுதோ செல்லுதுயா, குடியா நாங்க பாத்துக்கிறோம், நீ நின்றா ஒட்ட வச்சுக்கோ, நாங்க செல்ல வச்சுக்கிறோம் அப்படின்னா, இல்ல இல்ல நாம் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும்? உண்மையிலே அது நம்முடைய அப்பாவுக்கு, எங்க அப்பா படிச்சவரு, எங்க அப்பா விவரம் இல்லாதவர். நீங்க போய் சத்தியமா நான் சொல்றேன், நீங்க போய் தமிழ்ல விட கணக்கெடுப்பு பத்தி உங்களோட கருத்து என்ன? எனக்கு யாருக்கு தெரியும், எவன் கணக்கு எவன் வச்சிருக்கான்? அரசாங்கத்துல சம்பளம் தான் அந்த கணக்கு அக்கௌண்ட்ல இருக்கும். தனியா அந்த அக்கௌண்ட் எங்க இருக்கும், அந்த கணக்கு எங்க இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு விசாரணை பண்ணீங்கன்னா, என் வீட்டுல இருக்கிறவங்க மாட்டிட்டாங்கன்னா என்ன ஆகுது, அதாவது என் கணக்கு பல இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாருன்னா கூட சொல்லுவாரு. முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா என்னன்னு தெரியுங்க. ஒவ்வொரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது இந்த தமிழ்நாட்டுல எல்லாரையும் தலை எண்ணுவான். எஸ்சி ஆகிய எங்களை, பட்டியல் சமூக மக்களாக எங்களை, பறையரை, பல்லரை, இன்னொருத்தரை எல்லாரையும் வீட்டுக்கு வருவான். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? இதுதான் மூர்த்தியா? என்ன படிச்சிருக்காரு? சரி, என்ன படிச்சிருக்காரா? என்ன சம்பளம்? வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கான்? வீட்டுல டிவி இருக்கா? எத்தனை இன்ச்சு டிவி? கார் இருக்கா? பைக் இருக்கா? ஆண்டு வருமானம் எவ்வளவு? அப்படியா? வேற யாராவது இன்கம் சோர்ஸ் ஏதாவது இருக்கா? பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா? சரி, இவ்வளவு உங்க அசெட் என்ன? இதெல்லாம் கணக்கு போயிருவோம். பக்கத்து வீட்டுல ஒரு வன்னியரோ, ஒரு தேவரோ, வேற யாரோ நாடாரோ யாராவது சொன்னா அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எண்ணி சொல்லுவோம். இதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸ் ஸ்டேட்டஸ், அது சென்சஸ் ஸ்டேட்டஸ். இதெல்லாம் நம்ம தலைவருக்கு தெரியாது. என்னன்னா என்ன என்றாங்கல்ல, என்ன எந்த கணக்கு பண்றாங்க, மூணு என்ன படிச்சிருக்கு, உனக்கு என்ன வருமானம், உன் வீட்டுல என்ன கார் இருக்குதா, டிவி இருக்குதா, 2 பொண்டாட்டிக்குதா, எதையாவது கேட்கறாங்களா? அத மாதிரி எல்லா சமூகத்துக்காரையும் அந்த ஸ்டேட்டஸ் எடுப்பாங்க. எடுத்து இது ஏன் எடுக்கிறான்? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நீதிமன்றங்கள் எல்லாம் ஒரு காலத்துல எதிராக இருந்தது. இன்றைக்கு நீதிமன்றமே சொல்லிடுச்சு, 1ஆம் கிளாஸ்ல எடுத்த சட்டையை போட்டாலும் 10ஆம் கிளாஸ்ல போட சொல்லி சரியா இருக்குமா, வயிறு பிரிவு நிற்குது போல அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஏன்னா இந்த கடைசியாக தமிழகத்துல எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது 1931 எடுத்திருக்காயா, எல்லாரும் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்து 1931 எடுக்கப்பட்டு இன்னைக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னா அது அந்த 1931 தான். இன்னைக்கு எவ்வளவு பேர் கூடியிருப்பான், எவ்வளவு பேர் குறைஞ்சிருப்பான்ல. ஆகவே நீதிமன்றங்கள் ஒரு பார்வையை சொல்லியது, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க எடுங்க, எடுத்தாதான் இந்த இடஒதுக்கீடு கடைசி வரை போகிறதா போகலான்னு தெரியும். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, இந்த இடஒதுக்கீட்டுல மாற்றணுமா மாற்றக்கூடாதா அப்படின்னு நாம ஒரு ஸ்டடி பண்ணணும்னு ஒரு கருத்துக்கு நீதிமன்றம் வந்தது. அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் இருக்கிற எல்லா சாதி சமய மக்களும், அன்பு சகோதரர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு இப்ப கணக்கெடுப்பு எடுத்தா அடுத்த 10 வருஷத்துல நான் முன்னேறா பின்னாடி அப்படியே அப்படின்னு அரசாங்கம் என் மீதான ஒரு கவனத்தை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே இவனுக்கு இடஒதுக்கீடு 10 பத்தலையா, தேவையா தேவையா அப்படின்னு தெரியாமையா 1931 எடுத்த கணக்கெடுப்பை வைத்துக் கொண்டு இங்க கதை பண்றாங்க. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கிறாங்க. பீகாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார், பீகாரில் நல்லா சொல்ல அப்பா ஒண்ணும் தெரியாது, சட்டமன்றத்தில் சொல்கிறார், பீகாரில் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டாங்க. சரியா கேட்டீங்கப்பா, என்னப்பா இப்படி சொல்ற? பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு 99.9% மக்களை எண்ணிவிட்டோம் என்று இடஒதுக்கீடு சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாங்க. அதைத்தான் நீதிமன்றம் அந்த உரிமை உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிச்சு. எனவே இங்க பீகார், கர்நாடகா, ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா,
ராஜஸ்தான் நாட்டு நினைக்காதீங்க, சத்தீஸ்கர் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான். நீங்க அவனுக்கு தெரிஞ்சுங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சிக்காரன் அந்த மண்ணின் மனிதனா இருக்கும். அந்த ஊர் தான் இருக்கும். ஆளுங்கட்சி அந்த ஊர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக தான் இருக்கும். இங்க மட்டும்தான் மாறி 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 வருது. இந்த மாறுதல, இந்த மாறுதலை நிறுத்துவதற்குத்தான் செந்தமிழன் சீமான் வருகிறார். யாரும் தமிழகத்தில் ஆளுகிற அந்த தகுதி, அந்த உரிமை தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்காங்க. அதனால கலவரங்கள் வர வேண்டும். மூர்த்தி பேசக்கூடாது, பேசக்கூடாது விட அப்படின்னு சீமான் பேசுகிற போது நான் முட்டை அடிங்கப்பா. மூர்த்தி பேசுகிற போது நான் கோஷமாக போடுங்க. குறைஞ்சபட்சம் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களின் கடைசி இறுதி போராட்டம்னா வயிறு வலிக்க கத்துவோம், வீர வணக்கத்தை போடுவோம். எப்ப மாப்பிள்ள வயிறு வலிக்குதுரா, கண்ணு கலங்குதுரா, கடை எந்த பக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நிறைவு செய்து சொல்லிடுவோம். அப்படி இருந்த நிலையில் இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், இங்க இருக்கிற தமிழ் சமூகங்கள் இருக்கிறது என்று அண்ணன் ஒரு வழிகாட்டி இருக்கிறார். இதை இந்த பட்டியல் சமூக மக்கள், பட்டியல் சமூகம் என்றைக்கும் மறக்காது. நாங்கள் ஏதாவது என்றைக்காவது ஒரு உதவி செஞ்சாங்களோ இந்த சமூகம் அவர்கள் பின்னால் நிற்கும். இன்றைக்கு இத்தகைய ஒரு மாபெரும் உதவியை செய்திருக்கிற செந்தமிழன் சீமான் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வந்து எங்கள் கோரிக்கைக்கு அதான் முக்கியம். இந்த பட்டியல் சமூக மக்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளித்து இந்நேரம் இங்கே முழங்கி கொண்டிருக்கிற என்னுடைய அத்தனை தமிழ் சகோதரருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதனால இந்த தமிழர்கள் அடங்காத சீமானையும் பறையர்களில் அடங்காத மூர்த்தியையும் தயவு செய்து விட்டுறாங்க. விட்டீங்கன்னா உங்களை இல்லைங்க, அரசாங்கத்தை சொல்றேங்க, எதிரிகளை சொல்ற விட்டுறாதீங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி. ஒவ்வொரு தாக்கப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது. கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும். என்னது? கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று எங்க அண்ணன் திருமாவளவன் மேடையெல்லாம் பேசுவார். திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திராவிடம் என்று பெயரால் இருக்கிற எராமிசா, சொராமிசா, இவை எல்லாரும் சேர்த்து திமுக இன்னமும் சேரியின் நிரந்தர எதிரியாக இருக்கிறது. திமுகவின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று இந்த தம்பி மூர்த்தி இன்னைக்கு பேசுறல, இதுதான திராவிடம். ரெண்டே நிமிஷம் ஒன்றும் சொல்லுங்க. திராவிடம் நான் உண்மையிலே வேற ஏதாவது பேசுறதுதான் வந்தேன். திராவிடம் என்ன தெரியுமா பண்ணுங்க? I know you are PM. நீ PM தெரியும், நீ பிக்னிக் மினிஸ்டரா, பிரைம் மினிஸ்டரா? மிஸ்டர் ராஜீவ், என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. மன்னிப்பு கேட்கிறேன். பூர்வாலன்னா போர்வாலன்னா எப்பா என்ன மோசமானவங்க. கடைசியில அப்படி சொன்னவன மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். என்னையா சொன்னாங்க? மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சியை ஒடுத்துக் கொண்டு வந்தார் வைகோ.
16 பேர் செத்தான். எதுக்குறா நைனா இந்த கட்சி விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு 16 பேர் செத்தாங்க. 16 அவங்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு மன்னிப்பு அடிப்படிக்கணும் மன்னிப்பு கேள்வி சொல்ல வச்சுட்டாங்க தெரியுமா? இன்னொரு சவுக்கு சங்க சொன்னார், எங்க அண்ணன் திருமாவளின் பலம் அவருக்கு தெரியாது. ஏன்னா நாங்க 13% போட்டுதானே அவர் வந்திருக்காரு. அப்பா அவரை கோயில் யானையாக பயன்படுத்துகிறது திமுக. அவரை திராவிடம் நண்பர்களையும் நாசமாக்கணும், எதிரிகளையும் நாசமாக்க துடிக்கும். பார்த்துங்க, ஏற்கனவே அண்ணன் பேசுவாரு, நான் அங்கன்னு பேசுவேன், சரி அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு எந்த லட்சுமியும் கிடைக்கல. இங்க இருக்கிற அண்ணெல்லாம் கொஞ்சம் பெரியா இருக்காரு, திருமாரஞ்சி நம்ம அண்ணன் கொஞ்சம் ஒளியா இருக்காரு. பார்த்துங்க, அவ்வளவுதான் இந்த ஊர்ல. நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க, நாங்க என்ன வேணாலும் செய்வோம், காட்டி கொடுப்போம். கூட்டி கொடுப்பீங்களா? எது கொடுத்தாலும் சீமான் கிட்ட மட்டும் ஏன் உங்க பரப்பு வேக மாட்டேங்குது? எல்லாம் சொன்ன ஆமாடா, ஆமா என்ன ஆமா ஆமா என்ன அது ஆமாடா 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 என்னடா இப்போ பிரச்சனை? சரி ஏன்னா இந்த சொன்ன பார்த்தா ஆமா 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 வேற என்ன இருக்குதா? தப்பா நினைச்சுக்க, நீயா நீயா உங்கடா உங்கடா அப்படி வேற மனசை கேட்டு வச்சுட்டாரு. அதனால நாங்கள் ஒரு பக்கம் தமிழர்களை 11% மொக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். அண்ணன் சீமான் நம்பி நீ கூட ஆமா ஆமா அப்படின்ற என்ன கதை இது அப்படின்னு இன்னைக்கு திராவிடம் கதிகலங்கி இருக்கிறது. எனவே நம்முடைய தமிழர்களை இந்த தமிழ் தேச அரசியலின் கடைசி நம்பிக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். 2026 சீமான் முதல்வராவாரா? என்ன கேட்டா எங்க அப்பா நினைக்கிறாரு, சீமான் ஆவறாரோ இல்லையோ நம்ம ஆக விட மாட்டாங்க. நம்ம பத்திரிகையாளர் மணி சொன்னார், 100 அல்சேஷன்களை அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கிறார்கள். இவ்வளவு பேர் வச்சு நம்ம கிட்ட ஆட்சியை சீமான் கொள்ளையடிச்சு ஒண்ணு அந்த ஆள் வச்சு வரல, வேற யாரையாவது கொடுத்து வரான்னு தெரியுங்க. எப்படியோ நம்ம கிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை சீமான் விடமாட்டார் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு சீமான் மீது ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கிறது. என்ன நானும் சொல்லுடா, ஆமாடா ஆமா ஆமா. இன்னைக்கு கூட நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 கிலோ மாட்டுக்கு சார், 1.5 கிலோ ஒரு ஆளா, ஆமா அப்படித்தான் இருப்போம். என்னப்பா என்னடா என்னடா என்ன யாரா நீங்க? முதல் கல்ல எடுத்து பார்ப்போம். ஒரு யோகிய நாம இதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு ஒருத்தன் வந்து போன் பண்ணி என்ன சாதி அரசியல் பேசுறாருன்னா அதே சொல்லிடலாம் பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துல ஒரு பேரை சொல்லி என்கிட்ட சொல்றான், தெரியுமா? தெரியல, தெரியாதா? ஆமா ஆமா யூடியூப்ல பார்த்திருக்கேன், நேர்லயும் வருவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, இல்ல சொல்லி ஐயா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன சாதி அரசியல் பண்றீங்க? இல்ல உன்னை வச்சு அந்த அரசியலா பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அதால நாங்க இதுக்கு அப்புறம் நாங்க செஞ்ச போது சொல்லியப்பா நீ சொல்றியா? ஆமா கேடா, ஆமா ஆமா ஆமாடா ஆமாடா ஆமா என்னப்பா அப்படின்னு சொல்ல என்னடா பண்றது ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அதனாலதான் இந்த மாதிரி தமிழக முறை கூடினாருன்னா ஏதாவது கல் அடிக்கிறோம், பாட்டில் விடுறேன், கோஷம் போட போறேன், கல் அடிக்க போறேன், இதெல்லாம் கண்டிப்பா வந்துருக்கோம். ஒண்ணு தமிழர்ல சீமான கொண்டுடுங்க, பறையெல்லாம் மூர்த்தியா கொண்டுடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா சாமி, அதை செஞ்சிருங்க. ஆனா அதை செய்யறது அவ்வளவு சொல்லுங்க சாமி.
ராசா கப்பா மட்டும் வந்துடுறாங்க ராசா. கத்தி வெட்டாத ராஜா, துப்பாக்கி சுடாத ராஜா, வச்சுக்கணும் ராஜா சொல்லணும். பல துப்பாக்கிகள் வைத்துக் கொண்டிருந்த போது சிறைக்கு வரவன் சாவறான். துப்பாக்கி வெடிக்காத ராசா, துப்பாக்கி வச்சுக்கணும்னா வெடிப்பா ராசா. ஆதலால் தமிழர்களே தயவு செய்து திரும்ப திரும்ப எஞ்சி கேட்டுக்கிற செந்தமிழ் சீமானின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அந்த காலத்தின் கட்டாயம். வெயிலில் எப்படி தர்பீஸ்வரம் உடல் சூட்டை தணிக்க தர்பீஸை கொடுக்கிறதோ, ஏன் மழை காலத்துல கொடுக்காம வெய்ய காலத்துல கொடுக்கிறதோ, அதை போல காலம் பெற்று தந்த செந்தமிழன் சீமான் தமிழ் தேசத்தின் தவப்புதல்வன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கருத்தை வலுப்படுத்துங்கள். ஓட்டு போடுறீங்களோ ரெண்டாவது மற்றவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளுங்க, நம்மள வேற ஒருத்தவங்க ஆகாதான்ற கருத்தையாவது தமிழகத்திலே இங்க இருக்கிற தமிழர்கள் விதையுங்கள் விதையுங்கள். அது வரலாம் ஒவ்வொரு விதையும் செந்தமிழன் சீமான் 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 என்று தமிழகத்திலே உழைத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.